வணக்கம், என் பேர் ராமலிங்கம், ஆர்ட் டைரக்டர். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அழுந்துட்டேன் நான். அப்போது அந்த செட் ஃபஸ்ட்டு அவர் செட்டுக்குள்ளே வரும்போது இப்போ அவர் மீட் பண்ணும்போதே எங்களை பார்த்தாரு. அப்படியே ரஜினி சார் இப்படி உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா இது எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கீங்க என்னார். தோட்டாதாரணி சாப்பு சிட்டியில் நான் அவங்கள பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். கலையரசு ஒரு மூலையில் அழுதுனுங்கிறான், அந்த பக்கம் 2 பேர் அழுதுனுங்கிறான், அந்த பக்கம் அவரை பார்த்து இதே ஸ்பாட்டில் நான் பேங்காக்கில் நான் போயிருக்கேன், நான் இந்த இடத்துல போயிருக்கேன், அப்படியே இருக்குது, எப்படி என்ன பண்ணி எப்படி இதில் முத யங்ஸ்டர் நம்ம அவர் மீட் பண்ணும்போதே எங்களை பார்த்தாரு. அப்படியே ரஜினி சார் இப்படி உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தார். எல்லோரும் உட்காந்து எல்லாருமே லைட்டாக ஒரு தாடி, எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹைட்டு. அதில் நான் தான் கொஞ்சம் குள்ளமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒரே ஹைட் லெவலில். ரஞ்சித் எல்லாம், நான், ரஞ்சித்து, முரளி, அப்புறம் அந்த எடிட்டர் பிரவீன், சந்தோஷ் நாராயணா, ஃபைட் மாஸ்டர் எல்லாம் பார்த்து அப்படியே பார்த்தாரு. ஏன்னா இது எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கீங்க என்னார். எல்லோரும் தாடி வச்சுன்னுக்கிறீங்க என்னார். சரிடா அப்படியே கம்மு தான். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு, நான் முள்ளு மலரும் படத்தில் ஒர்க் பண்ணுற ஃபீல் இருக்குது எனக்கு உங்களை பார்க்கும்போது அப்படின்னாரு. அப்போ அவர் இன்னும் எளிமையாக தள்ளப்படுறாரு நம்மளை பார்க்கும்பொழுது. ஓகே. அப்புறம் கேமராமேன் ரொம்ப சின்ன பையனாகிறாருன்னா அவர் பயந்தார் பார்த்துட்டு. அவர்லாம் கேமராமேன் தான், அவங்க டெக்னிக்கலாக பார்த்துருப்பாங்களா. கேமராமேனாக வயசான ஆள் தான் பார்த்துருப்பாரு, கேப் போட்டு நல்லா வச்சுட்டு எப்படியெல்லாம் ஒரு டவுல் ஒன்று அப்படிலாம் பார்த்துருப்பாரு மேக்ஸிமம். இப்போ ரொம்ப சின்ன பையனாகிறார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் நேஷ்னல் அவார்டு அது மாதிரி வின்னிங் பெரிய டெக்னிக்கலான சவுண்டானால அவர் சொன்னால். அதுக்கப்புறம் அவர் படம் ஷூட் பண்ணும்போது அப்புறம் இதுவாகிட்டார். படம் பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஒரு தாய்லாந்தில் ஒரு வீடு போர்ஷன், அதுக்குள்ளே ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அது ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கிற வீடாகவே நம்ம பண்ணியிருப்போம். அதை அந்த தாய்லாந்து ஸ்டைல்லேயே அந்த வீடை போயிட்டு அந்த வீடை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஸ்டைலில் தாய்லாந்து ஸ்டைல்லையே நம்ம பக்காவாக அதை ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக ஆங்கிள்லேயே வந்துட்டு. ஆக்சுவலாக அந்த வீட்டை விட்டால் எப்படியும் ஒரு 50 வருஷத்துக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும், அந்த மாதிரியான வீடு தான் அது. அதை பக்காவாக நம்ம ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் தாய்லாந்து ஸ்ட்ரீட்டு, அதை மெயின் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டு அதாவது கொஞ்சம் அங்கே வந்துட்டு பப்பு, கேளிக்கை விடுதிகள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று பக்காவான. நீங்கள் அந்த படத்தில் கண்டுபிடிக்க முடியாது நிச்சயமாக. பெரிய சீக்வன்ஸ் ஆக்சுவலாக அந்த பெரிய செட்டு. எனக்கு தெரிஞ்சு அதான் மேக்ஸிமம் ஒரு ஃபாரினை சீட் பண்ணுற மாதிரி இந்த செட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா. நான் பக்காவாக ஒரு தாய்லாந்து அப்படின்னு என்னடானா, நம்ம தாய்லாந்து போயிட்டு அதுக்கு தானு சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி நான் இந்த இடத்த சொல்கிறேன். என்னடானா, இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு டைரக்டருக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கணும். ரஞ்சித் மாதிரி மலேசியாவில் வந்துட்டு ஒரு இடத்துல ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அது ஒரு செட்டு. அதை வந்துட்டு பக்காவாக இங்கே செட் போட்டு பார்த்தா கொஞ்சம் எங்கேயே மிஸ் ஆகுது. கொஞ்சம் எதாவது மலேசியா ஃபீல் இன்னும் எது கம்மியாகுது, என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கும் போது அந்த ஃபார்ம் ட்ரீ மரம் அங்கே தோட்டத்தெல்லாம் அங்கே வீட்டில் கூட வச்சுருப்பாங்க. பாமாயில் அந்த ட்ரீ தான் அங்கே ஃபுல்லாகவே எக்கனாமிக். சரி, இந்த மரத்தை வச்சா கரெக்டாக ஃபீல் ஆகுண்டு. அப்புறம் போயிட்டு நம்ம வண்டி எடுத்துன்னு போயிட்டு திண்டிவனம் பக்கத்தில் நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தர் அந்த மரம் ஃபுல்லாக தோப்பு வச்சுருந்தார். கண்டெய்னர் பொக்லின் எடுத்துன்னு போயிட்டு ஒரு 5 மரத்தை நோண்டி எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் பின்னாடி வச்சோடனே கரெக்டாக வைப்போம். அது ரஜினி சார் வருவார் ட்ரீசரில் பாருங்கள், அந்த பின்னாடி அந்த மரம் தெரியும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேக்கரி, கிளைமேக்ஸில் ஒரு பேக்கரி ஒன்று வரும். அந்த பேக்கரி இங்கே பண்ணது எல்லாமே மலேசியா தான். இங்கே சென்னைன்னு நம்ம எதுவுமே பண்ணலை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஃப்ரீ ஸ்கூல்னு ஒன்று பண்ணியிருப்போம். அந்த ஸ்கூல் அங்கே சீட் பண்ணி மேட்ச் பண்ணி பண்ணோம் ஃபுல்லாகவே. ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் நான். கிட்டத்தட்ட ஒரு மென்டல் மாதிரியான ஆள் கூட நான் ரஜினி சாருக்கு. அந்த அளவுக்கான ஒரு ஆள். அப்படியா நம்ம ரசித்த ஒரு பிம்பம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு உருவமாக நம்ம லைவ் வந்து நிற்குது. யதார்த்தம் நம்ம கண் முன்னே நிற்கும் பொழுது அதை என்னால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன் நான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அழுந்துட்டேன் நான். அப்போது அந்த ஃபஸ்ட்டு அவர் செட்டுக்குள்ளே வரும்போது அப்படி வந்து நின்று அது கூட எப்படி வந்தாருன்னா, நான் தேட்டரில் பார்க்குற மாதிரியே வந்துட்டார். அந்த இடத்துல நான் ஃபஸ்ட் ஷோவில் வந்து பார்ப்பேன்ல, உட்காந்து அவர் ஒரு ஓப்பனிங்கில் வந்து தன்னை மாரி கைத்தட்ட ஆரம்பிப்பேன்ல, அந்த மாதிரி அப்படி நடந்து வந்து 2 காலையும் இப்படி வச்சு இப்படி நின்று அப்படி தலையை தூக்கிட்டு நின்னார். இப்படி செட்டுள்ள வந்து அப்படியே கைத்தட்டிட்டேன் நான். என்ன அறியாமல் ஸ்க்ரீனில் ஏதோ படம் பார்க்குறேன்னு நினச்சிட்டு கைத்தட்டுறேன் நான் அவரை. அப்படியே நிறுத்திட்டேன் கம்மனை. அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக 4 பேர். அப்புறம் பின்னாடி பார்த்தா கலையரசு ஒரு மூலையில் அழுதுனுங்கிறான், அந்த பக்கம் 2 பேர் அழுதுனுங்கிறான், அந்த பக்கம் அவரை பார்த்து எல்லோரும் அழுதுன்னு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட சொல்லியிருந்தார் அவரை. நான் போய் பார்த்தேன். என்ன சொல்லணும் சும்மா அதான் அவர் எனக்கு எப்படி சொல்கிறது இல்லை. நான் வந்து பேசிக்கலி அவரோட ஃபேன். ஃபேன்னா சாதாரண ஃபேன் கிடையாது, அதி தீவிர ஃபேன் நான். அது வந்து என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவர் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் அவர் பார்க்கல.
அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டை காமிச்சோன்னே அவர் செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு அப்படியே இப்படியே பார்த்தார், இப்படிலாம் பார்த்தார், இப்படி பார்த்துட்டு இன்னும் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க, நான் போயிருக்கேங்களா இதே ஸ்பாட்டில் நான் பேங்காக்கில் நான் போயிருக்கேன், நான் இந்த இடத்துல போயிருக்கேன், அப்படியே இருக்குது, எப்படி என்ன பண்ணீங்க, எப்படி இல்லைன்னாரு. அப்புறம் நான் இதெல்லாம் சொன்னேன், இது மாதிரிலாம் பேங்காக் போயிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் சார், இதெல்லாம் வெரி வெரி குட். என் படத்தில் இது மாதிரி அதான் அவர் படத்தில் என் படத்தில் அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். என் படத்தில் இந்த அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு இதை நான் செட்டில் நான் நடிச்சதில்லை, நான் இது வரலாம் ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க, நான் சொல்கிறேன் அந்த தோட்டாதாரணி சாபு சிட்டியில் நான் உங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஜூலை மாதம் கபாலி திரைக்கு வருது. கண்டிப்பாக ரஜினி சாரோட எல்லா ஃப்ளேவருக்குள்ளே ஒரு படமாக அது இருக்குது. நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான படமாக இருக்குது ரஜினி சாருக்கு. நீங்கள் நினைக்கிற என்டர்டைன்மெண்ட்டான ஒரு விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தில் வந்துட்டு திகட்ட இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஒரு நல்ல படம், பொழுதுபோக்கான படம், குழந்தைங்க பார்க்குற படமாக இருக்கும். நிச்சயமாக தேட்டருக்குள்ளே வந்து குடும்பத்தோட உறவினர்களோட சுற்றும் சூழ வந்து படத்தை பார்த்து மகிழ்ந்துட்டு போங்க. நன்றி, வணக்கம்.